ஸோ பாருங்கள் இந்த சம் எக்ஸ் மைனஸ் 1/x ஈக்குவல் 5 எனில் எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x கியூப்பின் மதிப்பு என்ன? அதாவது ஏதோ ஒரு கியூப் அல்ஜிப்ராவில் உள்ள ஃபார்முலா கியூப் வச்சு செய்யணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், a மைனஸ் b ஈக்குவல் டு 5 நம்ம வச்சுருக்கோம். இதை நம்ம a மைனஸ் b இதை ஹோல் கியூப் ஆகவும், அதே மாதிரி இந்த சைடும் நம்ம இந்த சைடு கியூப் போட்டால் அந்த சைடும் கியூப் போடணும். சரிங்களா? ஸோ இந்த a மைனஸ் பியோட ஹோல் கியூப் ஃபார்முலா பாருங்கள், a cube minus b cube minus 3ab root of a minus b. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்படியே இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்க வேல்யூஸ் அப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிறது என்ன, எக்ஸு, பிங்கிறது 1/x. சரிங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருக்க டேட்டா. அப்போ ஏங்கிறது எக்ஸ் மைனஸ் பிங்கிறது 1/x. சரிங்களா? அதாவது எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x கியூப். இங்கே ஒன்னோட கியூப் வேல்யூ ஒன்று தான். அப்போது எக்ஸுக்கு மட்டும்தான் அந்த கியூப் வேல்யூ ஆட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் என்னது 3ab 3x இன்று 1/x. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1/x. அதாவது ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கொடுத்துருக்க ஃபார்முலாவில் நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் அடி போயிடும். மிச்சம் இருக்குது பாருங்கள், எக்ஸ் கியூப். இன்னொன்று நமக்கு இந்த சைடில் 5 நம்ம தெரிஞ்சிருக்கோம், கியூப் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 125 வரும். இந்த சைடில் 125 வரும். இங்கே எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x கியூப் மைனஸ் இது என்ன இருக்கும் 3. இது கேன்சல் ஆகிட்டு அப்போ அங்கே வந்து என்ன இருக்கும், மிச்சம் 1 தான் இருக்கும், பெருக்கல் 1 தான் இருக்கும். அதுக்கடுத்து எக்ஸ் மைனஸ் 1/x இங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் 1/xோட வேல்யூ ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. சரிங்களா? இந்த பார்த்தீங்களா எக்ஸ் மைனஸ் 1/xோட வேல்யூ 5. சரிங்களா? அப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x கியூப் மைனஸ் 3, இந்த 1 கொண்டு 3 பேருக்குனா 1 தான். அதுக்கடுத்து இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, சொல்லி ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டாவில். ஸோ அதன்படி நமக்கு இதில் என்ன வரும், 5 வரும். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x கியூப் 3 இன்று 5 வந்து பார்த்தீங்கன்னா 15 வரும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நமக்கு ஈக்குவலுக்கு இந்த சைடு 125 இருக்குது. இந்த 15 மைனஸ் 15 இந்த சைடு கொண்டு வருவோம், 125. இந்த மைனஸ் 15 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 15 வரும். அதுக்கடுத்து எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x கியூப். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டையும் சம் பண்ணோம் அப்படின்னா 140 வரும். சரிங்களா? எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x கியூப்போட வேல்யூ 140. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். அப்போது ஏங்கிறது தான் ஆன்சர் கரெக்டு.